Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் முரப்பா நாட்டு சர்க்கரையில எப்படி செய்ய போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இத வந்து அரை நெல்லிக்காயிலயும் செய்வாங்க. நாங்க இன்னைக்கு வந்து முழு நெல்லிக்காயில எப்படி செய்ய போறோம் அப்படின்றத காமிக்க போறோம். இந்த நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா வந்து 6 சுவைகள்ல 5 சுவை வந்து நிரம்பி இருக்கு. சோ நம்ம டெய்லி சமைக்கிற சாப்பாட்டுல வந்து உங்களுக்கு முக்காவாசி இந்த துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் இருக்காது. ஸோ டெய்லி நீங்கள் வந்து அறுசுவை நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி டெய்லி ஒரு நாள் வந்து டெய்லி நீங்கள் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுசுவையும் உங்களோட உடம்புக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து உங்கள் உடம்பு நோய் நொடி இல்லாமல் இருக்கும். தவிர இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இது. அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது வந்து அதிகப்படுத்துது. எல்லாரும் டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். நெல்லிக்காய் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா அது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ளஸ் டைஜஸ்டிவ் ஹெல்த்தையும் அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஓவராலாக நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. இம்யூனிட்டியையும் அது பூஸ்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் செய்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பச்சையாக சம்டைம்ஸ் நெல்லிக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து வாய் பல்லெல்லாம் கூசும், சாப்பிட முடியாது. அதனால் நம்ம இன்றைக்கி வெல்லத்தோடு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அயன் சத்தும் நிறையா கிடைக்கும். அதனால் ரத்த சோகையும் நமக்கு வராமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி நெல்லிக்காய் முரப்பா செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நெல்லிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா விளைஞ்ச நெல்லிக்காயாக நீங்கள் பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அது நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து செய்யும்போது. இப்போ நாங்கள் வந்து 400 கிராம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ நாட்டு சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வைக்கணும். நெல்லிக்காயை கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு இந்த மாதிரி இட்லி குக்கரில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் வெந்திருக்கோம். நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருவோம். இப்போ வெந்த நெல்லிக்காயை நம்ம ஆற வச்சுட்டோம். நல்லா ஆறின பிறகு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்திக்கோங்க. நல்லா சுற்றி குத்திக்கோங்க. குத்திட்டு ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்க்கில் நல்லா குத்தி போட்டால் தான் நம்ம அந்த சர்க்கரை சேர்க்குறோம் இல்லையா, நாட்டு சர்க்கரை, அது வந்து உள்ளே நல்லா ஊறும் நெல்லிக்காய்க்குள்ளே. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க ஃபோர்க்கால் குத்தி குத்தி. இப்போ நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த சுகர் கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது. நாட்டு சர்க்கரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அதோட நெல்லிக்காயோட சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 400 கிராம் நெல்லிக்காய்க்கு அரை கிலோ போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிட்டோம். ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இப்படியே ஊற வச்சுருவோம். நல்லா வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன், அகலமான கிளாஸ் கிண்ணத்துக்கு. இதை நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ நேற்று நம்ம வந்து நெல்லிக்காயை அந்த சர்க்கரையில் ஊற வச்சோம் இல்லையா, அந்த நாட்டு சர்க்கரைலாம் இப்போ அப்படியே தண்ணியாகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு டே. ஸோ நாளைக்கும் நம்ம வச்சுருப்போம். வச்சுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகணும். இன்றைக்கி வந்து செகண்ட் டே. நம்ம திறந்து பார்ப்போம். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா விட்டுருக்கு வெள்ளத்துலேருந்து. இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பில் போட்டு கிண்டுவோம். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். ரொம்ப காய்ச்சணும்னு இல்லை, அந்த ஒரு லைட் கம்பிப்பதம் வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். இந்த மாதிரி நுரைச்சிட்டு வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு கம்பி பதம் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம் இதில். இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்து திரும்ப கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு லைட்டாக சூடு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு அரை லெமனை வந்து புழிஞ்சிக்கலாம். ஏன்னா திரும்ப இந்த வெல்லம் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நாட்டு சர்க்கரையில் பாகு காய்ச்சி நம்ம ஊற்றிட்டோம். இப்போ வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்ட பிறகு இந்த பாகை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதில் வந்து நம்ம புதினாவும் லெமனும் சேர்ந்து நம்ம ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிடலாம். அந்த நெல்லிக்காவோட சுவையெல்லாம் அந்த நாட்டு சர்க்கரை பாகில் வந்து ஏறி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லத்துலேயும் நம்ம பாகு காய்ச்சி ஊற்றலாம்.
வெல்லம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரும், பாகு வந்து சீக்கிரம் வரும். நாட்டு சர்க்கரை அப்படின்றனால உங்களுக்கு ரொம்ப வந்து அது கட்டியாகாது. ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோட அளவு கூட குறைச்சிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 400 கிராம் நெல்லிக்காய்க்கு 500 கிராம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். ஏன்னா இந்த பாகு வந்து மீதியானாலும் நாங்கள் அதில் ஜூஸ் போட்டுருவோம். புதினா லெமன் போட்டு நாங்கள் ஜூஸ் போடுவோம். உங்களுக்கு சப்போஸ் அப்படி இந்த பாகு மிச்சமாக வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரை கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்ம இளமையாக இருப்போம். இது வந்து ஒரு காயக்கற்பம் அப்படின்னும் சித்தர்கள் வந்து அவங்க பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.